எதுக்காக இது சின்ன வெங்காயம்னு பாத்தீங்கன்னா சூப்பரா இன்னைக்கு வந்து நான் ஒரு டிஷ் ரெடி பண்ண போறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கருவாடு தான். அதுக்குதான் வந்து செய்யும் போதே வந்து நாக்கு ஊற ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. யாருக்கெல்லாம் கருவாடு பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படியே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப ரேரா தான் வந்து கருவாடு செய்வேன். ஏன்னா எங்க வீட்டுல என்ன தவிர்த்து வேற யாருமே கருவாடு சாப்பிட மாட்டாங்க. எனக்கு மட்டும்தான் கருவாடு பிடிக்கும். அதுக்காக ரொம்ப ரேரா செஞ்சு என்ன சொல்றது ஒரு 3 நாள் கூட வச்சு சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி அவ்வளவு பிடிக்கும். ஏன்னா நான் மட்டும் தானே சாப்பிட போறேன், வேற யாருமே இல்லை சாப்பிடுறதுக்கு. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கருவாடு தொக்கு தான். கருவாடு தொக்கு பிடிக்கும்னு சொன்னாலே வந்து எனக்கு பிடிக்கும், அந்த அளவுக்கு பிடிக்கும். இப்போ வந்து அதுக்கு நான் என்னென்னலாம் போட்டு செய்யறேன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். என்னோட ஸ்டைல்ல வந்து சூப்பரான ஒரு கருவாடை தொக்கு, அதுக்கப்புறம் கருவாடை பிரியாணி, அது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். கருவாடுனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்மெல்லே பாத்தீங்கன்னா அவ்வளவு சாப்பிடறதுக்கு நம்மளுக்கு வந்து டெம்ப் பண்ணும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு கடாய் வச்சிட்டேன். கடாயில வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம். கருவாடுனாலே உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு, அந்த பாட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய கருவாடுனாலே நிறைய இருக்குது. கருவாட்டுக்கு அந்த ஸ்மெல் வந்து எங்க ஒளிச்சு வச்சாலும் கண்டுபிடிச்சிடலாம் சொல்லுவோம். என்னதான் நம்ம வெரைட்டியா சமைச்சா கூட அந்த வாசனை வந்து போவே போகுது. ஆனா அந்த கருவாடை செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 வீட்டுக்கு தள்ளி போயிட்டு அவங்க வீட்டுல கருவாடு செஞ்சாங்க, அவங்க வீட்டுல கருவாடு, அந்த அளவுக்கு வந்து வாசனையா இருக்கும். என்னோட சந்தோஷத்தை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா கருவாடு வந்து எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ரொம்ப ரேரா தான் சாப்பிடுவேன். வந்து எப்படி சொல்றது, ஒரு 6 மாசத்துக்கு ஒரு டைமு, 1 வருஷத்துக்கு ஒரு டைம், அந்த மாதிரிதான் சாப்பிடுவேன். ஆனா வந்து சாப்பிடும் போது ரொம்ப பிடிக்கும். எண்ணெய் சூடான உடனே லைட்டா வந்து கடுகு, இதுல நம்ம என்னென்ன போடுறோமோ போட்டுக்கலாம். என்கிட்ட வந்து வெந்தயம், சீரகம், அது எல்லாமே போட்டு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மற்ற எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதுக்கெல்லாம் நான் வந்து கருவாடு வந்து நல்லா கழுவி வச்சிருக்கேன். எதுக்காக இன்னைக்கு கருவாடு செய்யறேன்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு வந்து நான் சாப்பிட மாட்டேன், நாளை கழிச்சு சாப்பிட மாட்டேன். சண்டே அன்னைக்கு கண்டிப்பா வந்து ஏதாவது கறி ஐட்டம்ஸ் இருக்கும். அதனால வந்து அன்னைக்கும் சாப்பிட முடியாது. கருவாடுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. இருந்தாலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருவிழா டைம்ல வாங்கினது, அது அப்படியே தான் இருக்கு. சரி வேஸ்ட் ஆயிடுமே அப்படின்றதுனால எவ்வளவு நாள் வேணா வச்சுக்கலாம். இருந்தாலும் நமக்கு வந்து கொஞ்சம் பழைசாயிடுச்சுன்னா அந்த அளவுக்கு பிடிக்காதுல்ல. அதனால வந்து இன்னைக்கே செஞ்சிடலாம்னு சொல்லி இன்னைக்கே செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப இது நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் தான். கருவாடுல வந்து சின்ன வெங்காயம் போட்டு அதை வந்து கசி சாப்பிடுவாங்க, சூப்பரா இருக்கும். அதனால வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு என்கிட்ட பாத்தீங்கன்னா சுத்தமா தக்காளியே இல்லை. ஆனா கருவாடு செய்யணும்னு ஆசை வந்துச்சு, தக்காளி இல்லை. சரி தக்காளி சாஸ் வச்சு செஞ்சிடலாம், அது வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாக்கலான்ட்டு தக்காளி சாஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன். அதை இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். எந்த நல்லன்னா இந்த பிரியாணிக்கு வதங்கணும்ல, அந்த மாதிரி நல்லா வதங்கணும். கூட வந்து தக்காளி கூட நல்லா இருக்கும். என்கிட்ட தக்காளி இல்லை. சரி கொஞ்சம் தக்காளி சாஸ் மட்டும் போட்டுக்கிறேன். ஏன்னா லைட்டா அந்த புளிப்பு இருந்தாதான் கருவாடுக்கு நல்லா இருக்கும். கூட நான் வந்து புளியை ஊட்ட போறேன், அதனால கொஞ்சமா தக்காளி சாஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். தக்காளி போடாமலும் செய்யலாம். கருவாடு எப்படி சாப்பிட்டாலுமே சூப்பரா இருக்கும். நம்ம வெறும் மிளகாத்தூளையும் உப்பு போட வேணாம், ஏன்னா ஆல்ரெடி அதில் உப்பு இருக்கும். உப்பு இல்லைன்னா கொஞ்சம் லைட்டா உப்பு சேர்த்துட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்தாலுமே சூப்பரா இருக்கும். அப்படி இல்லை இந்த மாதிரி தொக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இதுல தக்காளி சாஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி சாஸ் போட்டு கருவாடு செய்யற போது நான் வருவேன்னு நினைக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி அதை வந்து மஞ்சத்தூள் போட்டு தான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். மஞ்சத்தூள் என்னென்ன மசாலா இருக்கோ எல்லா மசாலாவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்க்கிறேன். கொஞ்சோண்டு தனியா சேர்க்கிறேன். குழம்பு மிளகாய் பொடி இதை 1 ஸ்பூன் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போடுறேன். 3 ஸ்பூன் போடுறேன்.
அடுத்து தனியா தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நிறைய போட்டலாம். அப்பா புளி இருக்குல்ல, இந்த புளி தனியை வந்து அதில் ஊற்றிக்கிறேன். நான் வந்து தலையெல்லாம் எதுவுமே கட் பண்ணலை, அந்த குடல் எல்லாத்தையும் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு அப்படியே தான் போடுறேன். இதுக்கு வந்து உப்பு பெருசா சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா உப்பு வந்து கொஞ்சம் இருக்கும் கருவாடுல. நம்ம செக் பண்ணிட்டு ஃபைனலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் இந்த கருவாடு இதில் சேர்த்துக்கிறேன். கொதிச்சதுக்கு அப்புறம் சேர்க்கணும்னு கிடையாது, இது கூடயே சேர்த்து கொதிச்சாதான் இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கருவாடை சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுட்டு டேஸ்ட் பார்க்க போறேன். கருவாடு சாப்பிட்ற அவசரத்துல நான் பண்ற அளவுக்கு இருக்கு. சூப்பரா இருக்கு. உப்புலாம் போடவே வேணாம், கரெக்டா இருக்கு. கருவாடு பிடிக்குமா இல்ல பிரியாணி பிடிக்குமா கேட்டா கண்டிப்பா எனக்கு வந்து கருவாடு தான் பிடிக்கும், பிரியாணி பிடிக்காதுதான் சொல்லுவேன். கருவாட்டு பிரியாணி பிடிக்குமா? கண்டிப்பா பிடிக்காது. அப்படியே வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சாலே போதும், ஸ்லோ ஃப்ளேம்ல சூப்பரா ரெடி ஆகும். ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்ப ட்ரை ஆச்சுன்னா அந்த கிரேவி இருந்தாலும் சூப்பராக இருக்கும் அந்த தொக்கு, அதனால இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுறேன். ரசத்துக்காக தான் இந்த கருவாடு தொக்கையை ரெடி பண்ணேன். ஆனா எனக்கு வந்து அந்த கருவாடு தொக்கிலே சாப்பிட்டு ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருக்கா? சுடு சுடு சாப்பிட்றதுக்கு வந்து செம்ம டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து பசங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தேன். மதியம் லஞ்சுக்கு வந்து ரசம் வச்சேன், அதுக்கப்புறம் பீன்ஸ் கேரட் பொரியல் வச்சேன். காலை பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து ராகி சேமியா செஞ்சிருந்தேன். எல்லாமே அப்படியே தான் இருக்கு. ஆனா எனக்கு வந்து என்னன்னு தெரியல, கருவாடு தொக்கு சாப்பிடணும்ட்டு அதுக்கப்புறமா செஞ்சு நான் சாப்பிடுறேன். சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். பிடிக்காதுன்றவங்க கூட கண்டிப்பா இந்த தொக்கு வந்து பிடிக்கும். இது வந்து நிறைய ஹோட்டல்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் கருவாடு தொக்குலாம். எதை வேணா போடலாம், ஏன்னா கருவாடு வந்து நம்ம எதை போட்டாலும் அதை டாமினேட் பண்ணி அதோட டேஸ்ட் கொடுத்துரும்.